தேவனுடைய வார்த்தைக்கு நேரம் நாம் கடந்து போகலாம். 1 தீமோத்தேயு அதிகாரம் 6 வசனம் 7. எல்லாரும் எடுத்துக்கொள்வோமா? வாசனம். உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததுமில்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். அல்லேலூயா, அல்லேலூயா. எதை நம்ம கொண்டுட்டு வரல, எதை நம்ம கொண்டுட்டு போவதும் இல்லை. ஆனால் நம் வாழ்ந்த வாழ்க்கைக்கான பலன் நமக்கு கிடைக்கும். அல்லேலூயா. அப்ப நம்ம எதை கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால், இந்த உலகத்துல வாழ்கிற நாட்கள்லாம் எப்படி வாழ்கிறோம் என்பதை மட்டும் நம்ம சிந்திச்சு பார்க்கணும். ஏன்னா இங்க இருக்கிற வீடை எங்கேயும் கொண்டுட்டு போக முடியாது. நீங்க பேங்க்ல போட்டிருக்கிற பணத்தை எங்கேயும் கொண்டுட்டு போக முடியாது. நீங்க வாங்கி வைத்திருக்கிற நிலங்களை எங்கேயும் கொண்டுட்டு போக முடியாது. இவற்றையெல்லாம் நீங்க கொண்டு வந்தது இல்லை. அல்லேலூயா. அப்ப இங்கே நாம் எப்படி வாழ்கிறோமோ அதற்கான பலனை மட்டும் நம்மால் அனுபவிக்க முடியும். அந்த பலன் சொர்க்கத்துல இருந்தா சந்தோஷம், நரகத்துல இருந்தா துக்கம். அல்லேலூயா. அந்த பூமியில வாழ்ற நாட்கள் எல்லாம் நம்ம ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். எப்படியாவது இந்த வாழ்க்கையை நம்ம என்ன செஞ்சுட்டு போயிடுவோம், வாழ்ந்துட்டு போயிடுவோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். நம்ம செய்யற காரியம் யாருக்குமே தெரியாது அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம். நற்கிரியை செய்கிறோம், துக்கிரியை செய்கிறோம், நல்லா இருக்குன்னு நினைக்கிறோம், கெட்டு போகணும்னு நினைக்கிறோம். நம்ம பேசுறோம், நம்ம திட்டுறோம். யாருமே இதை என்ன செய்ய மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. இதனால எனக்கு எதுவுமே நடக்காது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நம்ம ஒரு வாழ்க்கை என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம், வாழ்ந்துகிட்டே இருக்கிறோம். கவனம். ஆனால் நாம் செய்கிற ஒவ்வொரு செயலுக்கும் அதற்கான பலன் காத்து கொண்டே இருக்கிறது. அந்த பலன் எனக்கு வேண்டாம்னு சொல்ல முடியாது. அதை நம்ம விட்டு போகாது, நம்ம வந்து சேரும். ஆண்டவர் நமக்கு சொல்லி இருக்கிறார்ல, தேவன் இந்த உலகத்தில் இருக்கிற ஆசீர்வாதங்கள் மனிதனை வந்து சேர வேண்டும். நன்மை மனிதனை வந்து சேரணும். அப்ப தீமை மனிதனை சேரக்கூடாதா? தீமை மனிதன் வந்து என்ன செய்யும், சேரும். திருவள்ளுவர் ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறார், நன்மையும் தீமையும் பிறர் தர பாரா அப்படின்னு சொல்லியிருக்கிறார். நன்மையும் தீமையும் மற்றவங்களால நம்மளுக்கு நடக்காது, நம்மளுடைய செயலை நிமித்தமாகத்தான் நம்மளுக்கு அது நடக்கும். இப்ப நம்ம எப்படி நடந்துக்கிறோம், நன்மையான காரியங்களை செய்தால் உங்களுக்கு தீமை வராது, உங்களுக்கு நன்மை தான் சேரும். தீமையான காரியத்தை நீங்க செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நன்மை சேராது, உங்களுக்கு தீமை தான் வந்து என்ன செய்யும், சேரும். அல்லேலூயா. நல்லது நடந்தால் என்னால நடந்தது, கெட்டது நடந்தா அவங்களால நடந்தது அப்படின்னு யாரும் என்ன செய்ய முடியாது, வழி சொல்ல முடியாது. நம்ம எப்படி நடக்கிறோமோ அதற்கேற்ற பலன் தான் நம்மளை வந்து என்ன செய்யும், சேரும். ரொம்ப சரியாக புரிந்து கொள்ளணும். அதற்கு மேல உள்ள வசனத்தை வாசிக்கல. போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். தீர்த்து அதிகாரம் 2 12வது வசனத்தை வாசிக்கிறேன். நாம் அவபக்தியையும் இவ்வுலகத்திலே ஜீவனம் பண்ணி. அல்லேலூயா. அப்போ எதையும் கொண்டுட்டு வந்ததுல எதையும் நம்ம கொண்டுட்டு போறது இல்லை. அப்ப இந்த உலகத்துல நம்ம எப்படி வாழணும், அவபக்தியையும் லௌகீக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவபக்தி உள்ளவர்களா இவ்வுலகத்திலே ஜீவனம் பண்ணி. இப்படிதான் நம்ம என்ன செய்யணும், வாழணும். தெளிந்த புத்தினா இதன் நிமித்தமாக எனக்கு என்ன ஆதாயம், அதை மட்டும் தான் நம்ம என்ன செய்யணும், செய்யணும். இதுதான் தெளிந்த புத்தி. அப்புறம் நீதி, தேவ பக்தி, இதுவெல்லாம் நம்மளுக்கு இருந்தால் நம்முடைய பலங்கள் பரலோக ராஜ்யத்தில் என்ன செய்யப்படும், மிகுதியாக இருக்கும். நாம் இப்படி வாழ்வதற்கு சாத்தியமே இல்லை இந்த உலகத்துல அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, உலக போக்கோடு நம்ம ஒத்தி என்ன செஞ்சுடணும், போயிடணும். அதுதான் நல்லது. எல்லாரும் ஒரு பக்கம் சேர்ந்துருக்கிறாங்க, நம்ம பக்கம் தனியா என்ன செய்யக்கூடாது, நிக்க கூடாது. இல்ல, ஆண்டவர் அப்படி சொல்லல. ஆண்டவர் எப்படி சொல்லி இருக்கிறாருன்னா, உலகத்துக்கு ஒத்த பேச நீங்க என்ன செய்யக்கூடாது,
தவிக்க கூடாது. அவர்களெல்லாம் ஒரு பக்கம் போறாங்க அப்படின்னா அவர்கள் போவதை போல நாமும் என்ன செய்து விடக்கூடாது, போய்விடக்கூடாது. எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அதிகாரம் 14 வசனங்கள் 1 - 6 வசனங்கள். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர் மனுஷரே, இந்த மனுஷர் தங்கள் நரகலான விக்கிரகங்களை தங்கள் இருதயத்தின் மேல் நாட்டி, தங்கள் அக்கிரமமாகிய இடரலை தங்கள் முகத்துக்கு எதிராக வைத்துக் கொண்டிருக்கிறார்களே, இவர்கள் என்னிடத்தில் விசாரிக்க தகுமா? ஆகையால் நீ அவர்களோட பேசி சொல்ல வேண்டியது என்னவென்றால், இஸ்ரவேல் வம்சத்தாரில் தன்னுடைய நரகலான விக்கிரகங்களை தன் இருதயத்தின் மேல் நாட்டி, தன் அக்கிரமமாகிய இடரலை தன் முகத்துக்கு எதிராக வைத்துக் கொண்டிருக்கிற எவனாயிலும் தீர்க்கதரிசியினிடத்தில் வந்தால், கர்த்தராகிய நான் இஸ்ரவேல் வம்சத்தாருடைய இருதயத்தில் இருக்கிறதை பிடிக்கும்படி வழியாக அப்படிப்பட்டவனுடைய நரகலான விக்கிரகங்களின் திரட்சிக்கு தக்கதாக உத்தரவு கொடுப்பேன். அவர்கள் எல்லாரும் தங்கள் நரகலான விக்கிரகங்களை பின்பற்றி என்னை விட்டு பேதலித்து போனார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகையால் நீ இஸ்ரவேல் வம்சத்தாரை நோக்கி, திரும்புங்கள், உங்கள் நரகலான விக்கிரகங்களை விட்டு திரும்புங்கள், உங்கள் சகல அருவருப்புகளை விட்டு உங்கள் முகங்களை திருப்புங்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். அல்லேலூயா. இருதயத்தில் விக்கிரகங்களை நாட்டி அக்கிரமமான இடரலை என்ன செய்கிறார்கள், உங்கள் முகத்துக்கு எதிராக வைத்துக் கொண்டிருக்கிறார்களே, இவர்கள் என்னிடத்தில் விசாரிக்க தகுமா? இவர்கள் என்னிடத்தில் விசாரிக்க தகுமா? போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியை மிகுந்த ஆதாயம். நாம் உலகத்துக்கு வரும்போது எதையும் கொண்டு வந்ததில்லை, எதையும் கொண்டு போவதும் இல்லை. அல்லேலூயா. இந்த உலகத்தில் எங்கேயோ இருந்து நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம், வந்திருக்கிறோம். எதுவும் கொண்டு வந்தது இல்லை. இந்த பூமிக்கு வரும்போது எதையும் நம்ம என்ன செய்யல, கொண்டுட்டு வந்தது. அப்ப எங்கேயோ நம்ம என்ன செய்ய போறோம், போக போறோம்ல, அங்க எதையும் என்ன செய்ய முடியாது, கொண்டுட்டு போக முடியாது. அப்ப நம்ம எங்கே இருந்தோம், திரும்பி எங்கே போக போறோம்? மண்ணுக்கு போக போறோமா? இந்த சரீரம் தான் மண்ணுக்கு போகும். ஆவி கர்த்தரிடத்துக்கு போயிடும். ஆத்மா எங்கே போய் நிற்கும்? அந்த ஆத்மாவுக்கு தான் ஆதாயத்தை நம்ம சேர்க்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு தேவ வார்த்தை தலைப்பு என்னன்னா ஆதாயம். உலகத்தையே நீ ஆதாயப்படுத்தி கொண்டாலும் உன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் உனக்கு லாபம் என்ன? இதற்கு முன்பு சொன்னதை போல எந்த காரியத்தை செய்தாலும் இதன் நிமித்தமாக எனக்கு என்ன ஆதாயம் கிடைக்கும் அப்படிங்கிற பார்வை நம்மளுக்கு இருக்கணும். அந்த ஆதாயம் எதுக்குரியதா இருக்கணும்? ஆத்மாவுக்குரியதா இருக்கணும், மாமிசத்துக்குரியதா இருக்கக்கூடாது. இந்த உலகத்துல இருக்கிறவர்கள் ஆதாயத்தை தேடி அலைந்து திரிகிறார்கள், ரொம்ப தீவிரமா ஓடுகிறார்கள். அந்த ஆதாயம் எல்லாம் சரீரத்துக்கு தான் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. நாம் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக நாம் ஆத்மாவுக்கு ஆதாயத்தை தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த சரீரம் எங்கே போயிடும்? மண்ணுக்கு போயிடும். இந்த ஆவி கர்த்தரிடத்துக்கு போயிடும். இந்த ஆத்மா தான் தேவனுக்கு முன்பாக போயிட்டு இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இந்த ஆத்மாவை எப்போதும் ஒரு சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். போதும், மாமிசத்துக்காக ஓடினது போதும், சொந்த பந்தங்களுக்காக ஓடினது போதும், நம் தேவைகளுக்காக தேடினது போதும். கர்த்தரை அறிகிற அறிவு போதாது. கிறிஸ்துவின் பூரண வளர்ச்சி இன்னும் அடையணும், பரிசுத்தம் இன்னும் அடையணும். அல்லேலூயா. ஆனா நம்ம எப்படின்னா அப்படியே ஆப்போசிட்டா நினைச்சிடுவோம். சர்ச்சுக்கு போனது போதும், ஞாயிற்றுக்கிழமை போனோம்ல போதும், வேதம் ஒரு அதிகாரம் படிச்சுட்டோம்ல போதும், காலையில ஜெபம் பண்ணிட்டோம்ல போதும். ஆனா இது போதாதுன்னு நம்ம நினைக்கிறோம். எது போதும்னு நினைக்கிறோம்? 6 நாள் வேலைக்கு போயிட்டோம்ல, 7வது நாள் வேலைக்கு போகணுமா? வேண்டாம், போதும். காலையிலேருந்து இவ்வளோ நேரம் நம்ம எல்லாருக்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தோம்ல போதும்,
ஒரு நேரத்தில் நம்ம என்ன செய்வோம்? வேதம் வாசிப்போம், ஜெபம் பண்ணுவோம். இந்த சிந்தனை தான் நமக்கு இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. உலகத்தில் இருக்கிறவங்க சரீரத்தின் ஆதாயத்துக்காக ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்மளும் அப்படிதான் ஓடிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் இருக்க போகிறவங்களாம் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. இன்றையோட முற்றுப்புள்ளி வச்சுடணும். எல்லாத்துக்கும் போதும்னு நம்ம நினைத்தாலே அதுவே மிகுந்த ஆதாயம். எதுவெல்லாம் போதும்னு நம்ம நினைக்கணும், எதுவெல்லாம் தேவனுடைய அன்பை விட்டு உங்களை பிரிக்கிறதோ அதுவெல்லாம் உங்களுக்கு போதும்னு நீங்க என்ன செஞ்சுக்கணும்? ஒரு முற்றுப்புள்ளி வச்சுடணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னொரு தலைப்பு கூட இதுக்கு கொடுக்கலாம். விக்கிரகத்தையும் அக்கிரமத்தையும் வச்சுக்கிட்டு தேவனத்தில் விசாரிக்க போகலாமா? விக்கிரகத்தையும் அக்கிரமத்தையும் வச்சுக்கிட்டு தேவனத்தில் விசாரிக்க போகலாமா? எபேசியர் 5ஆம் அதிகாரத்துல 5வது வசனத்தை வாசிங்களேன். விபச்சாரக்காரனாவது அசுத்தனாவது விக்கிரக ஆராதனைக்காரனாகிய பொருளாசைக்காரனாவது. போதும். விக்கிரக ஆராதனை என்பது என்ன? பொருளாசை. பொருளாசை என்னன்னு சொல்லியிருக்கிறாங்க. இட ஆசைன்னு சொல்லலைல, படிப்பு ஆசைன்னு சொல்லலைல, வேலை ஆசைன்னு சொல்லலைல, வீடு கட்டுகிற ஆசைன்னு சொல்லலைல. அப்படின்னு கேள்விலாம் கேட்கக்கூடாது. பொருளாசை இருந்தால் அவங்க என்ன செய்யறாங்க சொல்லுங்க? விக்கிரக ஆராதனை செய்கிறார்கள். பொருளாசை உள்ளவர்கள் ஒருபோதும் நீதியா நடந்து கொள்ளவே முடியாது. அவர்கள் எப்படிதான் அவங்க செய்கிற செயலாம் எதுவாக தான் இருக்கும்? அக்கிரமமாக தான் இருக்கும். அப்போ பொருளாசை இருதயத்தில் வைத்து அக்கிரமமான செயலை செய்து தேவனே எனக்கு விடுதலை கொடுங்க, என்னை ஆசீர்வதிங்க, என்னை நடத்துங்க, நான் என்ன செய்யணும்னு எனக்கு நீங்க சொல்லுங்க அப்படின்னு போய் அவர்கிட்ட நின்றா விசாரிக்க தகுமா? ஆண்டவர் என்ன பேசுவார்? தேவனுக்கு விருப்பமில்லாத காரியத்தை உன் இருதயத்துக்குள்ளாக வைத்திருக்கிறோம், நம் இருதயத்துக்குள்ளாக வைத்திருக்கிறோம். நம்முடைய செயல்கள் எல்லாமே அக்கிரமமாகவே இருக்கிறது. ஆனால் தேவனிடத்தில் விசாரிக்க மட்டும் நம்ம என்ன செஞ்சிடறோம்? வந்துடுறோம். அப்படின்னா ஆண்டவர் எப்படி நீங்க விசாரிக்க என்றதுல வர முடியும்? அல்லேலூயா, அல்லேலூயா. பொருளாசை இருக்கிற யாவரும் அக்கிரமமாக தான் நடந்துக்குவாங்க. எதையாவது ஒன்று கொடுத்துட்டோம் அப்படின்னா தனக்குன்னு ஒன்று எடுத்து வச்சுட்டு அப்புறம் தான் என்ன செய்வாங்க? மற்றவங்களுக்கு கொடுப்பாங்க. அதெல்லாம் என்னதுதான்? பொருளாசை தான். அல்லேலூயா. பொருளாசை அப்படின்னு சொன்னா படிப்புன்னு போய்கிட்டே இருப்பாங்க, வேலைன்னு போய்கிட்டே இருப்பாங்க. இடம் அங்கே வாங்கி போடணும், இங்கே வாங்கி போடணும். தேவனை விட்டு பிரிக்க செய்கிற எந்த செயலாக இருந்தாலும் அது நம்மளுக்கு எதுவாக தான் இருக்கிறது. தேவனுடைய பார்வைக்கு பொருளாசையாக தான் இருக்கு. மத்தேயு 7ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனம் அதையும் வாசிக்கிறேன். அதிகாரம் 7:21. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான இல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. பிதாவின் சித்தம் செய்கிறவர்களே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பார்கள். அப்படின்னா தன்னுடைய சித்தத்தை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க? ஊழியம் கர்த்தர் நம்மை செய்ய வைக்கணும். ஊழியம் யார் நம்மளை செய்ய வைக்கணும்? கர்த்தர் நம்மை செய்ய வைக்கணும். ஆனா இப்போ ஊழியம் செய்ய வேண்டும் என்கின்ற வாஞ்சியோடு என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க? ரொம்ப தீவிரமா ஒரு கூட்டம் எழுப்பி எங்க பத்தி நாங்கள் ஊழியம் செய்ய போறோம்னு அவங்களாம் ஒரு காரியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதான் ஆண்டவர் சொல்றாரு, பிதாவின் சித்தம் செய்கிறவர்களே பரலோக ராஜ்யத்தில் என்ன செய்வார்கள்? பிரவேசிப்பார்கள். ஊழியம் செய்ய ஆட்கள் தேவை, உள்ளபடி வாழ்வதற்கு ஆட்கள் தேவை. அல்லேலூயா. வேதத்தில் உள்ளபடி வாழ்வதற்கு ஆட்கள் தேவை. ஆனால் வேதத்தில் உள்ளபடி வாழ்வதற்கு ஆட்கள் எழும்பவில்லை. ஊழியம் செய்வதற்கு அநேகர் எழும்பி இருக்கிறார்கள். அவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், நீ உலகத்தையே ஆதாயப்படுத்தி கொண்டாலும் உன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் உனக்கு லாபம் என்ன? அல்லேலூயா. மணிக்கணக்காக நம்ம ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். விக்கிரகத்தை இருதயத்துக்குள்ள வைத்துக் கொண்டு நாள் கணக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அக்கிரமமான செயல்களை செய்து கொண்டு
ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தை தான் நம்மளை பார்த்து கேட்கிறார், என்னிடத்தில் விசாரிப்பதற்கு உனக்கு என்ன தகுதி இருக்கிறது? எல்லாத்தையும் உன் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு என்கிட்ட பொசுக்குன்னு உடைந்து உட்காந்துக்கிற, நான் உனக்கு என்ன சொல்ல முடியும்? அல்லேலூயா, அல்லேலூயா. வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ முதலில் அதன்படி நாம் வாழ வேண்டும். அதற்கு நம்ம என்ன செய்யணும்? நம்மளை ஒப்பு கொடுக்கணும். இன்றைக்கு பரிசுத்தரின் அறிவு நிறைய நான் தேவனுக்கு கொடுக்கணும், வேண்டாம் உங்களுக்கு கொடுத்தா போதும். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாத்தையும் நான் தேவனுக்கு கொடுத்துருவேன். முதல்ல உங்களை நீங்க கொடுங்க, அதுக்கப்புறம் எல்லாத்தையும் நீங்க என்ன செஞ்சுக்கலாம், கொடுத்துக்கலாம். நம்மை நாம் என்ன செய்ய மாட்டோம், கொடுக்க மாட்டோம். ஆனால் ஆதாயப்படுத்திக் கொள்ளணும். நம்ம ஆத்மாவை நாம் என்ன செய்து கொள்ளணும், ஆதாயப்படுத்திக் கொள்ளணும். நீதிமொழிகள் அதிகாரம் 16:17 வசனம்னு நான் நினைக்கிறேன். அந்த வசனத்தை வாசிக்கல. தன் நடையுமே கவனமாக இருக்கிறவன் தன் ஆத்மாவை காக்கிறான். வாசிங்க. தன் நடையின் மேல் கவனித்திருக்கிறவன், தன் நடைமேல் தன் நடையை கவனித்திருக்கிறவன், தன் நடையை கவனித்திருக்கிறவன் தன் ஆத்மாவை காக்கிறான், தன் ஆத்மாவை காக்கிறான். அல்லேலூயா. ஆவியை காக்கவில்லை, சரீரத்தை காத்துக் கொள்ளவில்லை. அவன் எதை காத்துக் கொள்ளுகிறான்? தன் ஆத்மாவை காத்துக் கொள்ளுகிறான். தன் நடையை கவனித்திருக்கிறவன் தன் ஆத்மாவை என்ன செய்யறான், காத்துக் கொள்ளுகிறான். நாம் என்ன செய்கிறோம்? ஆவி அவித்து போடக்கூடாது என்பதற்காக நம்ம ஆவியை அனல் மூட்ட சில அபிஷேக கூட்டங்களை அட்டன் பண்ணி அதில் நம்ம என்ன செய்யறோம், அனல் மூட்டுறோம். சரீரத்துக்காக எது பெஸ்டா இருக்கும், எது சரியானது இருக்கும் அப்படிங்கிறத சரீரத்துக்காக நம்ம தேடுறோம். ஆனா ஆத்மாவுக்காக நம்ம எதை தேடுறோம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோம்னா அங்கே பதிலே இல்லாத ஒரு கேள்வியா தான் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த உலகத்துல இருக்கிறவங்க ஆத்மாவை குறித்து எந்த ஒரு சிந்தையும் அவர்களுக்கு இல்லை. ஆனால் நமக்கு அந்த சிந்தை இருக்க வேண்டும். அல்லேலூயா. நம்ம ஆத்மாவை நாம் ஆதாயப்படுத்திக் கொள்ள வேண்டும். நம்ம ஆத்மாவை என்ன செய்யணும், அதுக்கு என்ன செய்யணும்? ஒரே ஒரு காரியம், நான் எதையும் கொண்டுட்டு வரல, எதையும் கொண்டுட்டு போவதும் இல்லை. அதனால இந்த உலகத்துல வாழ்கிற நாட்கள் எல்லாம் நீதியாகவும் பக்தியாகவும் நான் வாழ்ந்தால் அதுவே எனக்கு எப்படிப்பட்டதாக இருக்கும், மிகுந்த ஆதாயமாக இருக்கும். அல்லேலூயா. கொண்டுட்டு வர எதை கொண்டுட்டு போவது இல்லை. அதே போல என் பிள்ளையும் எதையும் கொண்டுட்டு வராம தான் வந்தான். மறுபடியும் அவன் எதுதான் இப்படிதான் போகிறான், கொண்டுட்டு போகாம தானே போக போறான். அப்ப நாம் அவனுக்கு எதை கற்றுக் கொடுக்கணும்? சம்பாதிக்க கற்றுக் கொடுக்குறோம், சூட்சமா நடந்து கொள்ள கற்றுக் கொடுக்குறோம். இந்த உலகத்துல இப்படி வாழ்ந்தாதான்டா பையனே நீ குலைக்க முடியும், அப்படி வாழு அப்படின்னு கற்றுக் கொடுக்குறோம். ஆனா நீதியா வாழணும்பா, தேவ பக்தியா வாழணும்பா நம்ம சொல்லிக் கொடுக்குறோமா? அதைத்தானே நம்ம ஆதாயப்படுத்தணும். அதுதானே நமக்கு மிகுந்த ஆதாயமாக இருக்கிறது. அல்லேலூயா. ஒரு தொழிலை கற்றுக்கொண்டால் நீ எப்படியாவது பிழைத்துக் கொள்ளுவாய் அப்படின்னு பிள்ளைக்கு நம்ம என்ன செய்யறோம், ஒரு தொழிலைக்கு அறிவு வேணும். அதுக்காக என்ன செய்யணும், ஸ்கூலுக்கு போகணும். நிறைய படிச்சா நிறைய அறிவுலாம் வராது. அறிவை படித்து கொண்டதுக்கு பிறகு அதுக்கப்புறம் என்ன செய்யணும், அவன் வளர்த்து கொள்ளணும். படிச்சு புக்கில் இருக்கிறத பார்த்து மனப்பாடம் பண்ணி சொன்னா என்ன ஆக போகுது? அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம சரீரத்துக்கானது தேவைதான், ஆனால் அது முக்கியம் இல்லை. படிப்பு தேவைதான், அது நமக்கு என்ன இல்லை, முக்கியம் இல்லை. அல்லேலூயா. நமக்கு எது முக்கியம்? நம்ம ஆத்மாவுக்கு எது தேவை? நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு போகும் பொழுது நம்ம இங்க எப்படி நீங்க வாழ்ந்திருக்கிறோமோ அதற்கான பலனை அங்கே நம்ம என்ன செய்ய முடியும், அனுபவிக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. உண்மையா வாழ்ந்திருந்தா அதற்கான பலனை அங்கே அனுபவிக்க முடியும். பொய்யாய் வாழ்ந்திருந்தா அதற்கான பலனை நம்ம என்ன செய்ய முடியும், அனுபவிக்கணும். அதிக முக்கியத்துவம் கொடுக்க கூடாது. ஆவிக்குரியதையும் சரீரத்துக்குரியதை நம்ம ரொம்ப தேடிக்கிட்டு இருக்கிறோம். இல்லை, ஆத்மாவுக்குரியதை நம்ம என்ன செய்யணும், தேட மறந்துட்டோம், தேடணும். இந்த ஆத்மா தான் நீங்க வாழ்ற வாழ்க்கைக்கான எல்லா பலனையும் அனுபவிக்க போகிறது. யாருக்கும் தெரியலன்னு நீங்க என்ன காரியத்தை செய்து கொண்டிருந்தாலும் சரி, உங்க இருதயத்துல வெளியில இருக்கிறவங்க பார்க்க முடியுமா? நீங்க உங்க இருதயத்துக்குள்ள விக்கிரகத்தை வச்சிருக்கீங்க பார்க்க முடியுமா? என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. மனிதர் தன்னுடைய தயாரத்தையே முதலில் பிரசித்தப்படுத்துவார்கள். அதாவது நல்லவனை போல அவர்கள் என்ன செய்து கொள்வார்கள், காட்டிக் கொள்வார்கள்.
உண்மை உள்ளவர்களை போல அவர்கள் என்ன செய்து கொள்வார்கள், காட்டிக் கொள்வார்கள். ஆனா அவர்களுக்குள்ள என்ன இல்லை, உண்மை இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே நம்ம சமாளிச்சுட்டு போயிடலாம், அங்கே போக மாட்டீங்களா? எல்லாருமே சொல்லுவாங்க, மனிதன் வரும்போது எதையும் நான் கொண்டுட்டு வரல, போகும்போது எதையும் என்ன செய்யல கொண்டுட்டு போனா எங்கே போறாங்க, ஒரு இடத்துல போய் இருப்பாங்கல்ல. அப்ப அங்க அவங்க என்ன செய்வாங்க, இங்க என்ன வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்தாங்களோ அதற்கான பலனை அங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க, அனுபவிச்சுக்கிட்டு இருப்பாங்க. லூக்கா புஸ்தகம் அதிகாரம் 16 19வது வசனம், 25வது வசனம். அதற்கு ஆபிரகாம், மகனே, நீ பூமியிலே உயிரோடு இருக்கும் காலத்தில் உன் நன்மைகளை அனுபவித்தாய், லாசருவும் அப்படியே தீமைகளை அனுபவித்தான். அதை நினைத்துக்கொள். இப்பொழுது அவன் தேற்றப்படுகிறான், நீயோ வேதனைப்படுகிறாய். அல்லேலூயா. அந்த லாசரு பூமியில இருக்கிற காலத்துல ரொம்ப என்ன செஞ்சிருக்கிறான், வேதனை பட்டிருக்கிறான். இந்த ஐஸ்வர்யவான் பூமியில வாழ்ந்த நாட்கள்ல ரொம்ப சந்தோஷமா எல்லா காரியத்தையும் அவன் என்ன செஞ்சிருக்கிறான், அனுபவிச்சிருக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. நற்கிரியைகள் எதுவுமே அவன் என்ன செஞ்சதே இல்லை. தன் இஷ்டத்துக்கு போன போக்குல அவன் என்ன செஞ்சிருக்கிறான். 11ஆம் அதிகாரம் 9வது வசனம், வாலிபனே சந்தோஷப்படு, கூறி பார்க்கட்டும், நட, ஆனாலும் கொண்டு வந்து நிறுத்துவார் என்று அறி. அல்லேலூயா. எங்க கொண்டு வந்து நிறுத்துவாரு, நியாயத்துல கொண்டு வந்து என்ன செய்வார், நிறுத்துவார். அல்லேலூயா. அப்போ இந்த நம்ம இந்த வாழ்ற வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கிறது, அநேக காரியங்களை நான் பார்க்கிறது காட்டிலும் நம்ம வாழ்க்கையில நம்ம இருதயத்துல விக்கிரகம் இருக்கக்கூடாது, அக்கிரமம் இருக்கக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இது இரண்டும் இல்லாமல் பார்த்து கொண்டால் நாம் நம்முடைய ஆத்மாவுக்கானதை ஆதாயப்படுத்திக் கொள்ள முடியும். அல்லேலூயா. தேவனிடத்தில் விசாரிக்க போனா எப்படி போகணும், அதுதான் நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். உங்க வாழ்நாள் முழுவதும் தேவனிடத்துல போய் ஒரு காரியத்தை விசாரிக்க வேண்டும். ரெபேக்கா விசாரித்தார், இப்படின்னா எனக்கு எப்படியோ அப்படின்னு விசாரித்தார். பழைய ஏற்பாடு காலத்துல இருந்த எல்லாருமே ஏதாவது ஒரு பிரச்சனை, எங்கேயாவது ஒரு யுத்தத்துக்கு போறாங்க அப்படின்னா உடனே எங்க போய் நிற்பாங்க, தேவனுடைய சமூகத்தில் போய் நிற்பாங்க. கர்த்தரிடத்துல போய் என்ன செய்வோம், விசாரிப்போம். சொல்லுவாங்க, இங்க யாராவது கர்த்தருடைய தீர்க்கதரிசி இருக்கிறார்களா, ஏன் அவர்கள்ட்ட போய் என்ன செய்யணும், விசாரிக்க போகணும். அல்லேலூயா. நாம் அனுதினமும் காலையில எழுந்து போய் நிக்கிறோம் தேவனுடைய சமூகத்துக்கு. எப்படி நிக்கிறோம், இருதயத்துல விக்கிரகத்தை வச்சுக்கிட்டு செயல்களை அக்கிரமமான செயலை செய்துக்கிட்டு நம்ம தேவனுடைய சமூகத்தில் போய் நிக்கிறோம். பதில் கிடைக்கல. காரணம் என்ன, நம்ம என்ன செய்யல தெரியல. இன்றைக்கு கற்றுக் கொடுத்தா நீங்க தூங்குறீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இருதயத்துக்குள்ள விக்கிரகம் இருக்கு. விக்கிரகம்னா என்ன, ஆசை. எல்லாத்துக்கும் என்ன செய்யறது, ஆசைப்படுறது. அந்த ஆசை இருந்துச்சுன்னா அக்கிரமமான செயல் என்ன செய்வாங்க. அவங்க எப்படி சொல்லுவாங்க, இதைத்தானே அதுதானே பிரச்சனை. அல்லேலூயா. நான் எவ்வளவு நாட்கள் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், எனக்கு விடுதலையே கிடைக்கலையே, இது எடுத்ததுக்கா தேவன் என் மேல கோபப்பட்டிருக்கிறாரு. ஆமா, அதுதான் பெரும் தடையாக என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு, நின்றுகிட்டு இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. சரியாக நான் புரிந்து கொள்ளவில்லை. இதை நம்ம இப்பொழுது நம்ம சிந்திச்சுக்கிட்டே இருக்கணும். எதையுமே நான் கொண்டுட்டு போகல, எதையுமே கொண்டுட்டு வரல, எதையும் கொண்டுட்டு போவதும் இல்லை. ஆனால் நான் வாழ்கிற வாழ்க்கைக்கு பலன் உண்டு. அதை நான் நல்லபடியாக வாழ்ந்தேன்னா அந்த பலன் என்னை சந்தோஷப்படுத்தும். நான் தவறுதலாக வாழ்ந்தேன் என்றால் அந்த பலன் எனக்கு என்ன செய்யும், ரொம்ப வேதனையை கொடுக்கும். அல்லேலூயா. அப்ப நீங்க எப்படி வாழ விரும்புகிறீர்கள் என்பதை நீங்க தான் முடிவு பண்ணிக்கணும். ஆனா ஆண்டவருடைய ஆலோசனை என்ன, இருதயத்துக்குள்ள ஒரு விக்கிரகம் இருக்கக்கூடாது, உங்களுடைய செயல்ல
அக்கிரமம் இருக்கக்கூடாது. அக்கிரமம்னா என்ன? பிதாவின் சித்தம் செய்யாமல் அவங்களுடைய சித்தத்தை என்ன செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. தனக்கு தோணுனதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. தனக்கு தோணுனதை என்ன செஞ்சுக்கிட்டு நாம் வரும்போது கொண்டு வந்ததும் இல்லை, போகும்போதும் கொண்டு போவதும் இல்லை. இந்த உலகத்தில் வாழ்கிற நாட்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கை நாம் வாழ்கிறோம்? எப்படியாவது வாழ்ந்து இந்த உலகத்தை கடந்து போயிருக்கணும்னு நினைக்கிறீங்களா? இல்லை தேவனுக்காக ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? இந்த உலக மக்கள் மாமிசத்துக்கு எதுவெல்லாம் தேவையோ அதெல்லாம் தேடி ஓடிக்கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் தேவனுடைய பிள்ளை அதை தேடி ஓடக்கூடாது. கடந்த நாட்களில் அதற்கு பாத்திரவானாக நாம் வாழ்ந்தால் மட்டும் போதும், அந்த ஆசீர்வாதங்கள் நம்மை வந்து சேரும். இப்போ நாம் இந்த உலகத்தில் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும், போதும் என்கிற மனது நம்மளுக்கு இருந்துச்சுன்னா மிகுந்த ஆதாயம். அந்த ஆதாயம் எதற்கு பயன்படும்? அந்த தேவ பக்தி எதற்கு பயன்படும்? அவபக்தி இல்லாமல் லௌகீக இச்சைகளை வெறுத்து நீதியாக வாழ்ந்தால் எதற்கு பயன்படும்? உங்க ஆத்மாவுக்கு பயன்படும். அல்லேலூயா. நீங்க போதும்னு சொல்றது எதற்காக போதும்னு சொல்றீங்க? என் ஆத்மாவுக்கு அது என்னது? போதும். மாமிசம் போதாது, அப்படிதான் சொல்லும். வேணும்னு அதை என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கும், சொல்லிக்கிட்டே இருக்கும். ஆனா நீங்க எதை பார்க்கணும்? உங்க ஆத்மாவை பார்க்கணும். அல்லேலூயா. நீங்க இந்த உலகத்துல நீதியாகவும் தேவ பக்தியாகவும் வாழ்கிறீர்கள் என்றால் அதற்கான பலனை யார் அனுபவிப்பா? உங்க ஆத்மா தான் அனுபவிக்கும். அதை தெரியாதவர்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். தெரிந்த நீங்கள் நானும் ஓடக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. சரீரத்துக்கு இது போதும், ஆவிக்கு இது போதும். ஆவிக்கு அதாவது என்னுடைய ஆவி உற்சாகமா இருக்கணும்னு ஆவியை மட்டுமே என்ன செஞ்சுட்டு போவாங்க, முக்கியப்படுத்திட்டு போவாங்க. அது தப்புன்னு சொல்லலை. ஆனால் நம்மளுடைய வாழ்க்கைக்கும் நம்ம முக்கியத்துவம் பண்ணணுமே. ஆவி உற்சாகமா இருக்கணும். எதற்காக உற்சாகமா இருக்கணும்? ஆவி எதற்கு உற்சாகமா இருக்கணும்? ஆவி எதற்கு உற்சாகமா இருக்கணும்? இது தெரிஞ்சிக்காம நீங்க உங்களுக்குள்ள இருக்கிற விக்கிரகத்தை எடுத்துக்கொள்ளவே முடியாது. விக்கிரகத்தையும் அக்கிரமத்தையும் எடுத்துக்கொள்ளலைன்னா நீங்க எதையுமே ஆதாயப்படுத்திக் கொள்ள முடியாது. ஆவி உற்சாகம் உள்ளது, மாம்சம் பலவீனம் உள்ளது இல்லையா? ஆவி எதற்கு உற்சாகமா இருக்கணும்? ஆவி எதற்கு உற்சாகமா இருக்கணும்? சத்தியத்தை அறிந்து கொள்ள. அதனுடைய வேலையே என்ன? சகல சத்தியத்துக்குள்ள நடப்பதற்கு தானே. அப்ப சத்தியத்தை அறிந்து கொள்வதற்காக ஆவி என்ன செய்யணும்? உற்சாகமா இருக்கணும். நீங்க ஆவியை அவித்து போடுகிறீர்கள் என்றால் என்ன அர்த்தம்? தண்ணி ஊத்திட்டீங்களா என்ன? இல்ல கீழே அடுப்பு எதுவும் விறகு எரிக்கலையா? அநேக சத்தியங்களை நீங்க கேட்கவில்லை என்ற அர்த்தம். அநேக சத்தியத்துக்கு உங்க செவிகளை அடைத்துக் கொண்டீர்கள் என்ற அர்த்தம். அதுதான் நீங்க ஆவியை என்ன செய்து விட்டீர்கள், அவித்து விட்டீர்கள் என்ற அர்த்தம். அல்லேலூயா. நீங்க சத்தியத்தில் நடக்க விரும்பினால் உங்கள் ஆவி உற்சாகமாக இருக்கும். சத்தியத்தில் நடக்க விரும்பலைன்னா உங்க ஆவி அப்படி அவிந்துதான் போகும். சத்தியத்தில் நடப்பதற்கு இந்த சரீரம் ஒத்துழைப்பு கொடுக்காது. அதனாலதான் ஆண்டவர் அப்படி சொல்றாரு. மாமிசம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? பலவீனமா இருக்கிறது அப்படின்னு. ஆனால் இந்த சத்தியத்தை அறிந்து கொண்ட அந்த ஆத்மா மாமிசத்தினுடைய பலவீனத்தை அது என்ன செய்யாது, பொருட்படுத்தாது. பவுலுக்கு ஒரு பலவீனம் இருக்கு. ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்றாரு. அந்த ஜெபத்துக்கு பதில் கிடைக்கல. பதில் கிடைச்சிச்சா கிடைக்கலையா? கிடைச்சிச்சு. ஆண்டவர் என்ன சொல்றாரு? என் கிருபை உனக்கு போதும். அந்த கிருபையை பெற்றவர்கள் பலவீனத்தை எப்படி காரணம் காட்ட முடியும்? பவுல் அப்படி காட்டலையே. 3 முறை ஜெபம் பண்ணார். ஆண்டவர் சொல்றாரு என் கிருபை உனக்கு போதும். ஊழியத்தை தொடர்ந்து செய்தாரே. அல்லேலூயா. ஆவி உற்சாகமாக இருக்கிறது, ஆனா மாமிச பலவீனம்.
மாமிச பலவீனம் அதைத்தானே நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். இந்த இடத்துல இருந்து தாண்டினா தானே ஆத்மாவுக்காக ஆதாயப்படுத்திக் கொள்ள முடியும். மாமிசத்திலே நம்ம விழுந்து போய் விடுகிறோமே, சத்தியத்துல மட்டுமல்ல உலக காரியத்திலையும். அவங்க என்ன சொல்லுவாங்க, இவங்க என்ன சொல்லுவாங்க, மாமிசத்தை பார்த்து விழுந்து விடுகிறோம். ஆனால் தேவனுக்கு முன்பாக என்னோடு கூட நீ பேச வேண்டும், என்னை நீ பயன்படுத்த வேண்டும், என்னை பிரயோஜனப்படுத்த வேண்டும். எப்படி ஒரு 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 வழியை ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்றால் அதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டுமே. எவ்வளவு நாட்கள் ஆகியும் கூட ஆவியை எப்படி நாம் அவித்து போடுகிறேன் என்றால், எப்படி அபிஷேகத்தை நம்பி பேசாததுனால அவித்து போடுகிறோமா? இல்லை. அநேக சத்தியங்களை அது நமக்கு எடுத்துரைத்தும் அதன்படி நடப்பதற்கு நமக்கு மனதில்லை என்றால் நம் ஆவி அவிந்துதான் போகும். அப்ப ஆவியை எப்படி உற்சாகப்படுத்துவது? எந்தெந்த சத்தியத்துக்கெல்லாம் நாம் கீழ்ப்படியவில்லையோ அந்தந்த சத்தியத்துக்கு கீழ்ப்படிவதற்கு நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்போதுதான் ஆவி உற்சாகமாகும். ஆவி உற்சாகமானால் மாமிசத்தை அலசி பார்க்க சொல்லும். எதையெல்லாம் பலவீனமாக இருக்கிறது, ஆண்டவரை எனக்கு போவதற்கு இது பலவீனமாக இருக்கிறது, ஆண்டவரை ஜெபிக்க சொல்லும். ஆண்டவரை ஜெபிக்க போகும்போது ஆண்டவர் சொல்லுவார், நீ விக்கிரகத்தை வச்சிருக்கிற, நீ அக்கிரமம் செய்ய அதை எடுத்து போடுறேன், அப்போ உனக்கு பலன் இதோ கிருபை. ஆத்மாவானதை என்ன செய்யும், ஆதாயப்படுத்திக் கொள். அல்லேலூயா, அல்லேலூயா. இல்லையே, ஆவி உற்சாகமாக இருந்தால் சரீரத்தில் இருக்க பலவீனத்தை அது காட்டும். நீங்க இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்றீங்க. ஆனா தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலன் வரும் பொழுதோ அதை மறுதளித்து என்ன செய்கிறார்கள், பின்னால போறாங்க. இப்போ பக்தி உள்ளவர்களை போல நம்மை காட்டிக்கொண்டு தேவ வார்த்தையின்படி ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுன்னா உடனே நம்ம என்ன செய்யறோம், எடுபட்டு ஓடுறவங்களா இருக்கிறோம். அப்படிதான் சொல்லணும். ஓடுறவங்கள எப்படி ஓடுறவங்க, எடுபட்டு ஓடுறவங்க. பாம்பை பார்த்தா ஓட்டல் எடுபட்டு ஓடுறது என்ன இருக்குது தெரியுமா? யார் வராங்களோ இல்லையோ, பிள்ளை வருதா குட்டி வருதா, அவங்க மட்டும் என்ன செஞ்சிருவாங்க, ஒரே ஓட்டமாக ஓடிடுறோம். அந்த மாதிரியாக சத்தியத்தை கேட்ட உடனே நம்ம ஓடிக்கிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. நாம் எப்படி வாழ்கிறோம்? ஆனால் தேவன் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று நமக்கு சொல்லுகிறார். அப்படி வாழ்ந்தால் அவரிடத்துல ஆலோசனையை கேட்க முடியும், அவரிடத்துல கிருபைகளை பெற்றுக்கொள்ள முடியும், விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் அதன்படி நாம் வாழவில்லை என்றால் நமக்கு எதுவுமே கிடைக்காது. ஆனால் விக்கிரகத்தோடும் அக்கிரமத்தோடு நம்ம தேவனுடைய சமூகத்துக்கு எப்படி போக முடியும்? அதாவது திருடன் கையிலேயே எதை கொடுத்துருக்குறாங்க, சாவியை கொடுத்துருக்குறாங்க. என்ன செய்ய முடியாது சொல்லுங்க, என்ன செய்ய முடியாது? வேற ஆள்கிட்ட சாவி இருந்தா என்ன செய்ய முடியும், திருடிக்க முடியும். ஆனா நம்ம கையிலேயே சாவியை கொடுத்துட்டாங்கன்னா, அதாவது திருடன் கையிலேயே சாவியை கொடுத்துட்டாங்கன்னா என்ன செய்ய முடியாது. ஆசீர்வாதமா இல்ல பிரச்சனையா? கவனிங்க கவனிங்க, முடிச்சிடலாம். பிரச்சனையா இதுவா? ரொம்ப கெத்தா நாங்கள் சொல்றத யாரும் என்ன செய்ய முடியாது, தடுக்கவே முடியாது. நாங்கள் சட்டம் போட்டோம்னா அதுதான் அந்த சட்டத்தை என்ன செஞ்சாகணும், நிறைவேற்றி ஆகணும்னு திமுறா பேசி தெரிஞ்சாங்க. ஆனால் இப்போ என்ன பேசுவாங்களோ, எப்போ வாருவாங்களோங்கிற பயம் அவங்க என்ன செய்யும். இந்த பயம் எவ்வளோ நாளைக்கு இருக்கும் அவங்களுக்கு புரியல. இல்லை, ரொம்ப கெத்தா சுற்றி தெரிஞ்ச அவர் இப்போ இந்த 5 வருஷம் எப்படி போகணும், பயந்து பயந்து போகணும். அல்லேலூயா. எல்லாருக்குமே ஐயோ இவர் வந்துட்டாரே இது என்னென்ன நடக்குமோ. இல்லை, எனக்கு ரொம்ப சந்தோஷம், நீ செஞ்ச எல்லாத்துக்கும் இப்போ நீயே என்ன செய், அனுபவம். எவ்வளவு திமிரா நீ பேசின, இப்போ நீ என்ன பேசினாலும் உனக்குள்ள என்ன வரும், அந்த பயம், அந்த வேதனையிலேருந்து நீ என்ன செய்ய முடியாது. இதுதான் ஆண்டவர் நமக்கு அப்படி தான் செய்வார். நீ என்ன வேணும்னாலும் போ மகனே, போ மகளே, ஒரு நாள் உன்னை நான் இங்கே உட்கார வைப்பேன். என்னால் உட்காரவே முடியலை, உட்கார்ந்து தான் ஆகணும். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன வேணும்னாலும் நீ செய்ய. ஆனால் ஆண்டவர் அந்த இடத்துல உட்கார வைக்கும் பொழுது என்னால் முடியல ஆண்டவர், நீ தானே அதெல்லாம் சேர்த்து வச்ச, நீ சேர்த்து வச்சதுதான்ப்பா. நீ பூமியில் வாழ்ந்த நாட்கள் இதைத்தான் சேர்த்து வச்சிருக்கிற.
என்கிட்ட கொடுத்ததெல்லாம் இதைத்தான் நீ என்ன செஞ்சிருக்கிற, கொடுத்துருக்குற. ஒருத்தவங்க தண்ணி கேட்டாங்க, நீ கொடுக்கல. இப்போ நீ தண்ணி கேட்குற, யாரு கொடுப்பா? உனக்கு அவ்வளவு இருந்தது, யாருக்கும் கொடுக்க உனக்கு மனசு இல்லை. இப்ப அவனுக்கும் அவ்வளவு இருக்கு, ஆனா அவனுக்கு கொடுக்க மனசு இருந்தாலும் அவனால என்ன செய்ய முடியாது, கொடுக்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில அவர் இருக்கிறார். நாம என்ன செய்யக்கூடாது, இது அவருக்கு ஆசீர்வாதமா என்னது, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீ போட்ட எல்லாத்துக்கும் இப்ப நீனே என்ன செஞ்சுக்கிற, இந்த 5 வருஷம் நீ அனுபவி. அவருக்கு மட்டுமல்ல, நம்மளுக்கு தான். புகையில போடுங்க, பரவாயில்லை, யாரும் சொன்னாலும் நீங்க கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. தண்ணி குடிங்க, கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. சீரட் குடிங்க, அவசியம் இல்லை. இன்னும் எதுவெல்லாம் உங்க மனசுக்கு தோணுதோ அதையெல்லாம் செய்யுங்க. ஆனா ஒரு ஸ்டேஜுக்கு மேல நீங்க விட்டுருவீங்க. எனக்கு தெரியும், ஒரு ஸ்டேஜ் மேல என்ன செஞ்சிடறேன், விட்டுருவேன் அப்படின்னு. ஆனால் நீங்க செய்த இந்த நீங்க அனுபவிச்சதுக்கெல்லாம் பலன் ஒரு நாள் என்ன செய்யும் சொல்லுங்க, வருமா வராம போயிடுமா? வந்துதான் ஆகும். இப்போ ஓடுற பாம்பை இடுப்புல மிதிக்கிற வயசு, அதனால உங்களுக்கு என்ன வந்தாலும் உங்களுக்கு அது பாதிக்காது. ஆனா ஒருவர் தூக்கி விட வேண்டிய நேரத்துல இன்று நீங்கள் செய்த எல்லா செயலுக்கான பலன் அன்னைக்கு வரும் பொழுது ரொம்ப கஷ்டமா இருக்கும். எப்படி இருக்கும்? ரொம்ப கஷ்டமா இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கேயே இந்த கஷ்டம்னா, சீரட் குடிச்சிட்டு இரும வந்திருக்கோம், பாதியில விட்டுருவாங்க. வயசான காலத்துல மூச்சு விடவே முடியாது. ஆனா அப்பா அவங்களுக்கு என்ன வந்துட்டு இருக்கும், இருமல் வரும். அப்படியே ஒட்டம்பே சேர்ந்து என்ன செய்வாங்க, இருமுவாங்க. அப்படி பார்த்துருக்கீங்களா நீங்க? நான் ஒரு சிலர் அப்படி பார்த்துருக்கேன். அல்லேலூயா. அது இது எல்லாம் பின்னாடி விளைவிக்கு பயம், சரியான பிரச்சனையை கொண்டுட்டு வருங்கிற எண்ணம் இருந்துச்சுன்னா நம்ம வாலிப நாட்கள் இந்த தவறான பழக்கத்தை நம்ம என்ன செய்ய மாட்டோம், செய்ய மாட்டோம். ஆனா இப்ப இது சந்தோஷமா இருக்கும், ஆனா பிறகு அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா இப்ப கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், விட்டு போவதுதான் கஷ்டமா இருக்கும். ஆனா பின்னாடி அது நமக்கு எப்படி இருக்கும், ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ உங்களுக்குள்ள விக்கிரகத்தை வச்சுக்கிட்டு அக்கிரமம் செய்வது உங்களுக்கு சந்தோஷமா தான் இருக்கும். ஆனால் பின் நாட்கள் அது உங்களுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொண்டுட்டு வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு காரியத்தின் சுருக்கம் என்ன அப்படின்னா, ஆதாயம். நாம் எதற்காக ஒவ்வொரு காரியத்தையும் ஆதாயப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால், உங்களுடைய ஆத்மாவுக்கான காரியத்தை நீங்க தான் ஆதாயப்படுத்திக் கொள்ளணும். அவரவர் ஆத்மாவுக்குரியதை அவரவர் என்ன செய்து கொள்ளணும், ஆதாயப்படுத்திக் கொள்ளணும். ஒரே ஒரு வசனம் வாசித்துட்டு நம்ம ஜெபம் பண்ணலாம். சோதரம் எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்துல இந்த 15 அதுக்கு மேல வசனத்தை வாசிங்க. அங்கே தானியேல் வந்திருப்பார், யோபு வந்திருப்பார், நோவா வந்திருப்பார். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அதிகாரம் 14 வசனம் 14. அப்பொழுது நோவா, தானியேல், யோபு ஆகிய 3 புருஷரும் அதன் நடுவில் இருந்தாலும் அவர்கள் தங்கள் நீதியினால் தங்கள் ஆத்துமாக்களை மாத்திரம் தப்புவிப்பார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? எதன் நடுவில் இருந்தால்? மேல உள்ள வசனம், மனுபுத்திரனே 13வது வசனம். ஒரு தேசம் எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணிக்கொண்டே இருந்து பாவம் செய்தால் நான் அதற்கு விரோதமாக என் கையை நீட்டி அதில் அப்பம் என்னும் ஆதரவு கோலை முடித்து அதில் பஞ்சத்தை அனுப்பி மனுஷரையும் மிருகங்களையும் அதில் இராதபடிக்கு நாசம் பண்ணுவேன். அல்லேலூயா. முன்னாடி படிச்சு பார்த்தா ஒரு 4 காரியத்தை ஆண்டவர் அனுமதித்திருப்பார். அந்த 4 காரியத்திலையும் இந்த 3 இருப்பார்கள். இந்த 3 குறித்தும் ஆண்டவர் அங்கே என்ன சொல்வார் அப்படின்னா, இவர்கள் நீதியினால் தங்கள் ஆத்மாவை தப்பிவித்துக் கொண்டார்கள், இவர்கள் நீதியினால் தங்கள் ஆத்மாவை மாத்திரம்
தப்பித்து கொண்டார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க நீதியா வாழணும், உங்க பிள்ளைகளுக்கும் நீதியாய் வாழ சொல்ல வேண்டும். அல்லேலூயா. அதுதான் நீங்க உங்க ஆத்மாவை தப்பித்துக் கொள்வதற்கான வழி, உங்கள் பிள்ளைகளும் தப்பிக்கொள்வதற்கான வழி. அல்லேலூயா, அல்லேலூயா. இதை நீங்களும் செய்யலைன்னா உங்க பிள்ளைகளும் செய்ய மாட்டாங்க. ஆனா இப்ப இருக்கிற பெற்றோர்கள் எப்படி இருக்கிறாங்கன்னா, அவர்கள் செய்ய மாட்டார்கள், அவருடைய பிள்ளைகளை மாத்திரம் என்ன செய்வாங்க, செய்ய சொல்லுவாங்க. நீ போ, நீ ஜெபம் பண்ணு, நீ பைபிள் படி, எனக்கு வேலை இருக்கு. ஒரு காரியம், பிள்ளைகள் சின்ன பிள்ளைகளை தான் அப்பா நடந்து கொள்வதை போல அம்மா நடந்து கொள்வதை போல அதிலிருந்து கற்றுக்கொள்வார்கள் என்ற அர்த்தம் இல்லை. வாலிபத்திலும் பெற்றோர்கள் எப்படி நடந்து கொள்கிறார்களோ அதை பார்த்து பிள்ளைகளும் என்ன செய்து கொள்வார்கள், நடந்து கொள்வார்கள். அல்லேலூயா. பெற்றோர்களுடைய வாழ்க்கை பிள்ளைகளுக்கு ஒரு கோணர் உரை. கோணர் உரைன்னு தெரியல, ஒரு விளக்க உரை. நீங்கள் எப்படி வாழ்கிறீர்கள், சொந்த பந்தங்கள் வரும்பொழுது எப்படி நடந்து கொள்கிறீர்கள், வீட்டில் இருந்துகிட்டே வீட்டில் இல்லைன்னு சொல்றீங்களா? அது வாலிபமா இருக்கும்போது கூட அந்த பிள்ளை பார்க்கும். ஒரு பிரச்சனைனா அந்த பிரச்சனையை விட்டு ஓடி போறீங்களா? அது அந்த பிள்ளை வாலிபத்தில் இருக்கும்போது பார்க்கும். ஏன்னா அந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுப்பதற்கு பெற்றோர்கள் அந்த பிரச்சனையை சமாளிப்பதற்கான அனுபவம் அவர்களுக்கு இருந்திருக்காது. அல்லேலூயா, அல்லேலூயா. மாமிசத்தை எப்படி ஜெயிக்கலாம் என்பதை ஜெயிக்காமல் இருக்கிறவர்கள் யார் சொல்ல முடியும்? மாமிசத்திலிருந்து ஜெயித்தவர்கள் தான் சொல்ல முடியும். அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன், அதனால் நீங்கள் இந்த உலகத்தை என்ன செய்ய முடியும், ஜெயிக்க முடியும். உலகத்துல உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன், நீங்கள் இந்த உலகத்தை என்ன செய்ய முடியும், ஜெயிக்க முடியும். அவர் இந்த பிரச்சனைகளை இந்த பாடுகளை அனுபவிக்காமல் நமக்கு ஆலோசனை சொல்லல, அனுபவித்ததுக்கு பின்பு நமக்கு ஆலோசனை சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க ஆண்டவருடைய பிள்ளையா? நீங்க ஆண்டவருடைய பிள்ளையா? அப்போ நீங்க செயல்படுத்தினதுக்கு பின்புதான் செயல்படுத்த சொல்லணும். அப்ப நீங்க நீதியாய் வாழ்ந்ததற்கு பின்புதான் உங்க பிள்ளைங்க நீதியாய் வாழ சொல்ல முடியும். இல்லை என்றால் ஒரே ஒரு வார்த்தையை சொல்லணும், எங்க அப்பாலாம் அப்படி வாழ்ந்ததே இல்லையே, எங்க அப்பா அம்மாலாம் இதெல்லாம் என்ன செஞ்சதே இல்லை, செய்ததே இல்லையே, சுருக்கமா சொல்லிடுவான். இது மற்றவங்க கிட்ட, பெற்றவங்க கிட்ட எப்படி சொல்லும், முதல்ல நீ போமா, முதல்ல நீ ஜெபம், அதுக்கப்புறம் நான் என்ன செய்யறேன், ஜெபம். மற்றவங்க கிட்ட எங்க பெற்றோர் இப்படி நடந்து கொள்ளவில்லை என்று சொல்லும். பெற்றவங்க கிட்ட நீங்க போங்க, அதுக்கு பிறகு நாங்க என்ன செய்யறோம், வரோம் அப்படின்னு சொல்லிடுவோம். அல்லேலூயா. நீதிதான் நம்ம ஆத்மாவை தப்புவிக்கும். அல்லேலூயா. அந்த நீதியை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் நீதிபரராக இருக்கிற தேவனிடத்தில் போய் நம்ம என்ன செய்யணும், கேட்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர்கிட்ட போகும் பொழுது இருதயத்துக்குள்ள விக்கிரகம் இருக்கக்கூடாது, செயல் அக்கிரமம் இருக்கக்கூடாது. இது ரெண்டு இருந்துச்சுன்னா உங்களால நீதியை கற்றுக்கொள்ள முடியாது. நீதியை கற்றுக்கொள்ள முடியவில்லை என்றால் ஆத்மாவை ஆதாயப்படுத்திக் கொள்ள முடியாது. அவ்வளவுதான் இன்னைக்கு மெசேஜ். மனங்கள் கொடுங்க, நம்ம ஜெபம் பண்ணணும்.